கர்த்தர் நல்லவர், அவர் பெரியவர். அவருடைய வார்த்தை நல்ல வார்த்தைகள். அவருடைய வார்த்தை நம்மை புடமிடுகிற வார்த்தை. His word refines us. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, நம்ம நேற்றைக்கு இருந்ததை காட்டிலும் இன்றைக்கு இன்னும் அதிகமான உயர்வான இடங்களில் நம்மளை உருவாக்கி நம்மளை நிறுத்துகிறது அவருடைய வார்த்தை. ஸோ டே பை டே தேவனுடைய வார்த்தை நம்மளை ரிஃபைன் பண்ணி நம்முடைய அளவை, நம்முடைய தரத்தை உயர்த்தி கொண்டே இருக்கிறது. இன்றைக்கும் அப்படிப்பட்ட ஒரு நல்ல நாளாக இருக்குது. அதுக்காக ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்கள். லூக்கா 12ஆம் அதிகாரம் 34வது வசனத்தில் இப்படி சொல்லப்பட்டிருக்கு, உங்கள் பொக்கிஷம் எங்கே இருக்கிறதோ அங்கே உங்கள் இருதயமும் இருக்கும். யுவர் ஹார்ட் இஸ் வேர் யுவர் ட்ரெஷர் இஸ். உங்களுடைய பொக்கிஷம் இருக்கிற இடத்துல தான் உங்களுடைய இருதயம் இருக்கிறது. ஆகவே பரலோகத்தை உங்களுடைய பொக்கிஷமாக மாற்றுங்கள். தேவனுடைய வார்த்தையை உங்களுடைய பொக்கிஷமாக மாற்றுங்கள். அப்போ என்ன நடக்கும்னா, உங்களுடைய இருதயம், உங்களுடைய மனசு எப்பொழுதுமே அந்த இடத்துல தான் இருக்கும். உங்களுடைய பொக்கிஷம் எதுவோ அங்கே தான் உங்கள் இருதயம் இருக்கும். இந்த உலகத்தின் காரியத்தை உங்களுடைய பொக்கிஷமாக மாற்றாமல் இருங்கள். அப்படி செய்தீங்கன்னா உங்களுடைய இருதயம் உலகத்தின் காரியத்தின் மேலே தான் இருக்கும். அப்படி உங்கள் இருதயம் அந்த உலகத்தின் காரியத்தின் மேலே இருந்துச்சுன்னா அது உங்களுக்கு என்னத்தை கொண்டு வந்து சேர்க்கும் அப்படின்னா, கவலைகளையும் பாரங்களையும் பயங்களையும் நிச்சயமற்ற காரியங்கள் எண்ணங்களையும் உங்களுடைய வாழ்க்கையில் கொண்டு வந்து தரும். உங்களை இளைப்பாற செய்யவே செய்யாது. ஒவ்வொரு நாளும் உங்களை பிஸி ஆக்கிட்டே இருக்கும். உங்களால் ரெஸ்ட் பண்ணவே முடியாது. சமாதானம் இல்லாமல் இருக்கும். எதனால் அப்படின்னா, உலகத்தின் காரியங்கள் உங்களுடைய பொக்கிஷமாக இருக்கிறதுனால உங்களுடைய இருதயம் அங்கே இருக்கிறது. ஸோ உலகத்தின் காரியங்கள், இப்படிப்பட்ட காரியத்தெல்லாம் உங்கள் வாழ்க்கையில் உங்களுடைய இருதயத்திற்கு கொண்டு வந்து சேர்க்கும். ஆனால் பரலோகத்தின் காரியங்கள் எல்லாம் உங்களுடைய பொக்கிஷமாக இருக்கும் பொழுது அவைகள் உங்களுக்கு சமாதானத்தையும் இளைப்பாறுதலையும் கொண்டு வந்து சேர்க்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த பூமிக்குரிய எல்லா ஆசீர்வாதத்தையுமே அது கொண்டு வந்து சேர்க்கும். ஏனென்றால் உங்களுடைய இருதயம் எப்பொழுதும் பரலோகத்தின் மேலேயும் தேவன் மேலேயும் அவருடைய வார்த்தையின் மேலேயும் பரிசுத்த ஆவியானவர் மேலேயும் ஃபோக்கஸ்டாக இருக்குது. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். எவைகள் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, உங்கள் வாழ்க்கையில் எதெல்லாம் நீங்கள் வேணும்னு ஆசைப்பட்டு எந்த ஆசீர்வாதம்லாம் இருந்தால் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறீங்களோ அவைகள் எல்லாம் உங்களுக்கு எக்ஸ்ட்ரா கூட கொடுக்கப்படும். ஆனால் நம்முடைய இருதயமோ தேவன் மேலே, அவருடைய ராஜ்யத்தின் மேலே, பரலோகத்துக்கு அடுத்த காரியத்தின் மேலே இருக்க வேண்டும். ஸோ இன்றைக்கு வரைக்கும் நீங்கள் பூமிக்கு அடுத்த காரியங்கள், உலகத்தில் உள்ள காரியங்கள் மேலே அவைகள் எல்லாவற்றையும் உங்களுடைய பொக்கிஷமாக மாற்றி இருக்கிறதுனால உங்கள் இருதயம் அதன் மேலேயே இருந்து ஒவ்வொரு நாளும் கவலையும் பாரமும் பயமும் நம்மளுக்கு நிரப்பிக்கொண்டே இருக்கிறது. ஆனால் இதிலிருந்து உங்களுடைய ஃபோக்கஸை மாற்றி எல்லாவற்றையும் தேவன் செய்வார்னு சொல்லிட்டு அவருடைய வார்த்தையின் மேலே, வல்லமையின் மேலே, பரலோகத்தின் மேலே உங்களுடைய பொக்கிஷத்தை நீங்கள் வைக்கும் பொழுது உங்கள் இருதயமும் அங்கே இருக்கும். அந்த இருதயத்திற்கு தேவன் சமாதானத்தையும் இளைப்பாறுதலையும் தந்து உங்களை ஆசீர்வதித்து, பூமிக்குரிய எல்லா ஆசீர்வாதத்தினாலும் உங்களை ஆசீர்வதித்து, உங்களுடைய முயற்சியில் சம்பாத்தியத்தில் சாதிக்க முடியாத காரியங்களை தேவனுடைய வார்த்தை, அவருடைய வல்லமை உங்களுக்காக செய்து முடிக்கும். ஸோ மேக் ஹெவன் த ட்ரெஷர் ஸோ தட் யுவர் ஹார்ட் வில் பி தேர். பரலோகத்தை உங்களுடைய பொக்கிஷமாக மாற்றுங்கள். தேவனுடைய வார்த்தையை உங்களுடைய பொக்கிஷமாக மாற்றுங்கள். உங்களுடைய இருதயம் எப்பொழுதும் அதை பற்றியே யோசிச்சு கொண்டு இருக்கும். எந்த காரியத்தை குறித்து கவலைப்படாமல், எதை குறித்தும் பயப்படாமல், சோர்ந்து போகாமல் இருப்பதற்கு இந்த வார்த்தை உங்களுக்கு உதவி செய்யும். இன்றைக்கும் எல்லாவற்றையும் மறந்துவிட்டு தேவனையும் அவருடைய வார்த்தையும் உங்களுக்கு பொக்கிஷமாக கொள்ளுங்கள். தேவன் உங்கள் வாழ்க்கையில் பெரிய ஆசீர்வாதங்களை தந்து இடம் கொள்ளாமல் போகும் அளவுக்கு உங்களை ஆசீர்வதிப்பார்.